வீட்டில் எளிய முறையில் முருக வழிபாடு செய்வது எப்படி? முருகப்பெருமானை கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் யாண்டாடுகிறது. முருகனின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனை வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வழிபட வேண்டும் என்பது விளக்கேற்றும் பேயாது சால்ல வேண்டிய முருக மந்திரம். முருகப்பெருமானை கண் கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் கியாண்டாடுகிறது. முருகனின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனை வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவற்றிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். பாடலை பாடும் பேயாது கையில் பூஜைகளை வைத்து கேண்டு பாட வேண்டும். கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி பாட வேண்டும். அப்படி பாடும் பேயாது முருகனின் கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது பேயான்றவைகள் கண்ணுக்கு தெரிவதை உணர முடியும். கையில் உள்ள பூக்களை முருகனின் பாதங்களில் பேயாட்டுவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக அரையாகரா சாலி வேண்டும். ஆறுபடை ஆண்டவனுக்கு அரையாகரா, தாயான தெய்வத்திற்கு அரையாகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரையாகரா, மூச்சான முருகனுக்கு அரையாகரா, பேச்சான முருகனுக்கு அரையாகரா.